வீரப்பனை இழிவுபடுத்திய மலையாளிகள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசிய உணர்வு கொண்டு தமிழர்கள் மீதான எந்த ஒரு தாக்குதல் வன்முறை என்றாலும் கேள்வி எழுப்பக்கூடிய நபராக இருப்பவர்கள் அந்த தமிழ் தேசிய சிந்தனையுடையவர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த மலையாள சினிமாவில் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ சமீபத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தில் மிக மிக கேவலமாக வெறுப்புணர்வோடு இங்கே நாம் தமிழர் கட்சி உறவுகளும் தமிழ் தேசியவாதிகளும் காட்டை கட்டி ஆண்ட வீரப்பனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வனக்காவலனாக வணங்கிட்டு இருக்க வீரப்பன் அவர்களை பார்த்திங்கன்னா ரொம்ப இழிவாக அவரது மீசையை பிடித்து அடிப்பது போலவும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த காட்சியை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த அளவுக்கு கோபம் வரும். அது நிறைய பேர் அந்த இடத்துல இருப்பாங்க, ஆனால் இந்த ஒரு நபரை மட்டும் பிடித்து அடிப்பது போல செய்திருக்காங்க. இதற்கு கடும் கண்டனத்தோட தமிழ் தேசியவாதியாக இருக்க பாரிசாலன் குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வாழா 2 அப்படிங்கிற அந்த மலையாள படத்தில் வீரப்பன் அவர்களை மிகவும் இழிவாக சித்தரித்து காட்சிப்படுத்தியிருப்பது கண்டனத்திற்குரியது. வீரப்பன் அவர்களுடைய உண்மையான போராட்ட வரலாற்றை மடைமாற்றும் போக்கை தமிழர்களே தொடர்ச்சியாக இழிவான மற்றும் எதிர்மறை கதாபாத்திரங்களால் மலையாள திரைப்படங்கள் அதிக அளவில் காட்டும் நடைமுறையும் எதர்ச்சியாக நடக்கும் நிகழ்வாக நமக்கு தெரியவில்லை. தணிக்கை குழுக்கள் தமிழர்களை இழிவுபடுத்தும் போது மட்டும் விடுமுறைக்கு செல்வது வியப்பாக இருக்கிறது. இது திட்டமிட்டு மலையாளிகளும் தமிழர்கள் மீதான வெறுப்பை விதைக்கும் ஒரு வெறுப்பு அரசியலாகத்தான் பார்க்கிறோம். இந்த போக்கை மலையாள திரைத்துறை கைவிடவில்லை என்றால் தமிழ் திரைப்படங்களில் விரைவில் மலையாளிகள் சம்பந்தப்பட்ட வாழ்வியலை வரலாற்று ஆதாரங்களோடு காட்சிப்படுத்த வேண்டிய நிலை வரும். தமிழர்களை இழிவுபடுத்த நீங்கள் கற்பனையை கையாள வேண்டும். உங்களை இழிவுபடுத்த நாங்கள் வரலாற்றை எடுத்தாலே போதும். பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். மலையாள திரைத்துறைக்கு நல்லது, இந்த நாட்டின் இறையாண்மைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி மாணவர்களை ஒரு ஆசிரியர் தாக்குறது தான் அந்த காட்சி. அது ரொம்ப இலகுவாக கடந்து போகக்கூடிய ஒரு காட்சி தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு 4-5 நபர்கள் ஒவ்வொரு கெட்ட போட்டு போகிறாங்க. அவங்க எல்லாருமே அவர் பிடிச்சி அடிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஆனால் இருந்தாலும் வீரப்பனை மட்டும் அவர் பிடித்து நிறுத்தி அந்த மீசையை இறக்க சொல்லி இவர் மீசையை முறுக்கி விட்டு அவனை அடிப்பது போல் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு காட்சி தேவையா அப்படின்றத நீங்கள் பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க. நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த காட்சிகள் வரும்போது உங்களது உணர்வுகள் என்னவாக இருந்தது அப்படிங்கிறதையும் பிரதிபலிங்க.